தலைவர் திரு கவிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பொருளாளர் திரு துரை அவர்களை அழைக்கிறேன். சிறப்பு விருந்து PRO சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அமைச்சர் நம்ம சீக்கிரமா வருவாரு. அது வந்ததுக்கு அப்புறம் மிச்ச விஷயங்கள் நடக்கும். அதற்கு முன்னதாக பாபு சாரும் வந்ததுக்கு அப்புறமா அனைவரும் எழுந்திருப்போம். தமிழ் தாய் வாழ்த்து. ஏன்னா சில நேரங்கள்ல பல்வேறு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது தாமதத்தையும் நம்ம நல்லதா எடுத்துக்கிட்டோம்னா மிக சிறப்பா இருக்கும். ஒளி வெள்ளம் எப்பவுமே நம்ம குடும்பத்துல பெருசா இருக்கணும்ன்றதுனால ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான ஒரு தீபாவளி நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நம்முடைய சங்கம் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கு. நம்முடைய சங்க உறுப்பினர்களுக்கு பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும். வந்த ஒவ்வொருவரையும் மனதார நெஞ்சார வருக வருக என்று வரவேற்பதிலே சங்கத்தினுடைய செயலாளராக மகிழ்ச்சி அடைகிறேன். நிர்வாகிகளின் சார்பிலே உங்களை மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆதர போகிறவர் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடியே நிகழ்ச்சி சொன்ன நேரத்துல சரியான நேரத்துக்கு வந்து அவர் இன்னைக்கு ரொம்ப நேரம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது நம்முடைய மரியாதைக்குரிய நடிகர்னு சொல்றதை விட நண்பர்னு சொல்லலாம். இன்னைக்கு எல்லா பக்கமும் அந்த ஸ்டேடியத்தை விட்டு பந்து பறந்து போய் இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் ஹரீஷ் கல்யாண் அவர்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம கரகோஷத்தின் மூலமா சொல்லிடுவோம். அந்த மகிழ்ச்சியோடு சேர்ந்து உங்களையும் என்னையும் நம்மையும் மகிழ்ச்சிப்படுவதற்காக இவ்வளவு நேரம் காத்திருக்காங்க. அதற்கு அவரை வருக வருக என்று சங்கத்தின் சார்பில் வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் நம்முடைய அண்ணன் பாபண்ணா வந்திருக்காங்க. எல்லா நிகழ்ச்சி எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் எல்லா நேரங்களிலும் நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு பெரிய ஆதரவு கொடுக்கிறவர். அவரையும் வருகை வருக என்று வரவேற்கிறோம். மூத்த பத்திரிகையாளர்களுக்கு நம்ம மரியாதை செய்யணும்ன்றது ஒவ்வொரு முறையும் நம்ம செய்யற ஒரு விஷயம்தான். இந்த முறை மிகச்சிறந்த அதுவும் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அப்படிதான் சிலரை தேர்வு செய்திருந்தோம். அதுல நீங்க பாத்தீங்க, ஒரு அவசரமாக அவர் உடல்நலம் இருந்ததுனால சீக்கிரமா அவர் அனுப்ப வேண்டியிருந்ததுனால அண்ணன் கங்காதரனுக்கு ஹரீஷ் கல்யாண் மூலமாக அந்த சிறப்பை செய்து அனுப்பி இருக்கிறோம். இன்னும் நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து இருக்கலாம் போது. இப்ப நம்ம வரவேற்போடு நிறைய நேரம் நான் பேச விரும்பல. அடுத்தடுத்து அவர் பேசிட்டு கிளம்ப வேண்டி இருக்குது. அமைச்சர் வரப்போறார். பல்வேறு விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து இந்த சங்கத்துக்கு நீங்கள் கொடுக்கிற ஆதரவு மிக பெருசு. இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு நலத்திட்ட விஷயங்கள், இந்த சங்கம் இன்னும் பல்வேறு செயல்களை செய்ய போது. அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு உறுதுணையாக எப்பவும் இப்ப இருக்கிற மாதிரியே இன்னும் இருக்கணும், தொடரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அதை நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன். இன்னும் நம்முடைய விஷயங்கள் நிறைய திறமையாளர்களை வெளியே கொண்டு வருவதற்கு பல்வேறு திட்டங்கள் வச்சிருக்கிறோம். அது எல்லாமே ஒவ்வொன்றாக படிப்படியாக பல்வேறு விஷயங்கள் சொல்ல போறோம். இந்த தீபாவளி விழாவிற்கு வந்த உங்கள் ஒருவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று நான் அமர்கிறேன். மீண்டும் நிகழ்ச்சியை பொறுப்பாளர்கிட்ட ஒப்படைக்கிறேன். நன்றி கொடுங்கி. இப்போ நம்ம சிறப்பு விருந்தினரை மரியாதை செய்யும் நேரம். அவரு அது நேரம் கொடுத்துக்கலாமா? நேரம் சரி. சங்க உறுப்பினர்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நேரம். நம்ம சிறப்பு விருந்தினர் ஹரீஷ் கல்யாண் அவர்கள் சிறப்பு பரிசை வழங்குவார். தீபாவளி சிறப்பு பரிசை வழங்குவார். நான் யாரும் நான் கூப்பிடுறேன். மூத்த பத்திரிகையாளர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க. ஆமா, ராஜா செந்தில்நாதன் அவர்கள், சவிதா ஜோசப் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், சார் ஒட்டன் சார் இங்க கூட போய் நில்லுங்க. திரு ஜெயச்சந்திரன் அவர்கள், திரு விஜய் கோபால் அவர்கள்,
அனைவரும் ஒரு குரூப் பிக்சர் சிறப்பு விருந்தினரோடு. நன்றி ஹரிஷ் கல்யாண். சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் ஒருவரான திரு சபிதா ஜோசப் உறுப்பினர்களுக்கு மாலை வணக்கம். ஒரு சிறந்த நிகழ்வாக தான் இருக்கிறது. தலைவி சகோதரி கவிதா அவர்கள் தலைமையேற்று ஒரு 4வது 5வது ஆண்டு நினைக்கின்றேன். ஒரு சிறப்பாக 7வது ஆண்டு அது மிக சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிற. அதாவது எனக்கு பத்திரிகையாளர் முறையில அதை தாண்டி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா சூழல்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த சந்தர்ப்பங்கள் மாறிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு நான் வேற மாதிரி இருக்கேன். அன்னைக்கு வந்து இருந்த ஒரு சாதாரண பத்திரிகையாளர் இருக்கும்போது சரி, இப்போ கொரோனா காலத்துல வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேர். அந்த சமயத்துல வந்து நம்முடைய பத்திரிகையாளர் சங்கம் வந்து மிக சிறப்பா செயல்பட்டது. அதை நானே சொல்றேன். வந்து நான் வந்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து நிறைய பயனுள்ளதா பட்டிருக்கு. அதாவது அந்த காலகட்டத்துல வந்து மிக நெருக்கடியான சூழல். ஒரு பத்திரிகையில இருந்து சம்பளம் வராது பெருசா. அது இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு பண நெருக்கடி, போதிய பொருளாதாரம் இருக்காது. அந்த சமயத்துல வந்து நம்முடைய சங்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டு அரிசி, உங்களுடைய உணவுக்கான செலவுக்கான பணம் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு சங்கம் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தது. நமக்காக ஒரு சங்கம் இருக்கு, நமக்காக பாடுபடுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இன்னைக்கு வந்து என்னுடைய மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அரிசி கொண்டு போகும்போது இது கவிதா கொடுத்த அரிசி தான், நல்லா இருக்கு அந்த அரிசி அப்படின்வாங்க. கவிதா அரிசி அது. அவங்களுக்கு வந்து அந்த அரிசி பேர் தெரியாது, ஞாபகம் இருக்காது. கவிதா அரிசி நல்லா இருக்கு இந்த அரிசி அப்படிம்பாங்க. அதாவது அவங்க அன்னைக்கு கொடுத்த அரிசியை வந்து சமீபத்துலதான் போன ரம்ஜான் மாசத்துல நாங்க அந்த பிரியாணி அரிசி கொடுத்தாங்க. நாங்க அந்த பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டோம். அது வந்து அன்னைக்கு கொடுத்தது அவங்க. ஆனாலும் இன்னைக்கும் அது வரைக்கும் பயன்பட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். சங்கத்துக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சங்கத்தை சேர்ந்த எத்தனை பேர் செயல்படும் போது முன்னே இருக்கும்போது சங்கம் ஆரம்பத்துல ஒரு வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் இருந்தாலும் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அதே சமயத்துல நம்முடைய சங்கத்துக்கு மிக ஒரு நல்ல கௌரவமும் ஒரு மரியாதை இருக்கு. அதை வந்து நம்ம கட்டுக்காக்க வேண்டியது நம்முடைய சங்கத்தோடு செயல்பட்டு கூட சேர்ந்து பயன் பண்ணோம். அதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு சம்பவத்தை வந்து ஒரு ஒரு பி சுஷீலா அம்மா ஒரு முறை வந்தாங்க. அவங்களோட சிறப்பான பேச்சு பேசியிருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து வழங்கப்பட்டது சொன்னாங்க. அந்த பத்மபூஷன் விருது எனக்கு வந்து எப்படி வழங்கப்பட்டதுன்னு சொல்லி நான் அங்க டெல்லிக்கு போனப்பதான் என்ன சொன்னாங்க, இந்த பத்மபூஷன் விருது வந்து உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு அரசு தான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணதுன்னு சொன்னாங்க. எனக்கு எதுக்கு சிபாரிசு பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதுக்கு பிறகுதான் அதனுடைய பின்னாடி ஒரு கதை இருந்தது. நீங்க இன்னைக்கு இப்போ ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பண்ணீங்க இல்லையா? இந்த தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது ஆரம்பத்தில் கிடையாது, கடவுள் வாழ்த்து ஒண்ணுதான் இருந்தது. இந்த தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வந்து எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் விரும்பினார். அவங்க வந்து பாட மாட்டேன்ட்டாங்க. காரணம், அவங்க கணவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு. ஆனா அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாட மாட்டேன். ஏன்னா ஒரு தமிழ் பெண், அவர் பாடினா நல்லா இருக்கும்னு நினைச்சாரு. அது நடக்கல. அதுக்கு பிறகு அவர் வந்து யோசிச்சு பார்த்து அதுக்கு பிறகு பி சுஷீலா அம்மா தான் பாடினாங்க அந்த பாடல். பி சுஷீலா அம்மா பாடி அந்த பாடல் வந்து இதுல என்னன்னா, இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல்ல ஒரு சிறப்பு என்னன்னா, பி சுஷீலா அம்மா வந்து நாங்க வந்து அவங்க தெலுங்குன்னு சொல்ல மாட்டோம். அவங்க தாய்மொழி தெலுங்கு. ஆனா அவர் தெலுங்குன்னு சொல்ல மாட்டோம். அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து சிறப்பாக இன்னைக்கும் வந்து ஒரு தமிழ்நாட்டு குயில் தான் அவங்க ஒரு தெலுங்கர். அவங்க தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடுனது. இசையமைச்சது யாருன்னா எம்எஸ் விஸ்வநாதன். அவரை நாம வந்து மலையாளின்னு சொல்ல மாட்டோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் தான் அவர். ஆனாலும் இசையமைத்தது எம்எஸ் விஸ்வநாதன்.
இப்படியெல்லாம் பல போராட்டங்களை கடந்துதான் இந்த இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து வந்தது. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து தான் இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து சந்திச்சு போயிடுச்சு. அந்த அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் சுசீலா அம்மாவுக்கு அன்னைக்கு வந்து அந்த பத்மபூஷன் விருதுக்கு அவர் பரிந்துரை பண்ணார் அப்படிங்கிறது பிறகுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அது வந்து விஷயம் இங்க வந்து அவங்க பேசும்போது இதை நான் வெளியே மேடையில சொல்லான் இருந்தேன். அதை தவிர்க்க முடியாம நான் பேசி முடிச்சனால சொல்லல. இப்போ அதை பதிவு சொல்ல ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. சவிதா ஜோசப் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கு மரியாதை செய்து செயலாளர் திரு கோடங்கி ஆபிராம் அவர்கள் ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். தலைவி கவிதா அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். நினைவு பரிசை திரு பொருளாளர் ஒற்றன் துரை அவர்கள் வழங்குவார். ஓகே, நம்ம எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் வந்துருச்சு. நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நாமளும் அவங்க ஸ்பீச்சை கேட்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹரிஷ் கல்யாண், தி டயசிஸ் யுவர்ஸ், நீங்க சிறப்புரை வழங்கலாம்.